உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். எத்தனை சோதனைகள் வந்திருந்தாலும் சரி, சத்துரு எத்தனை விதத்துல வந்திருந்தாலும் சரி, நம்ம அக்கினி மதிலின் பாதுகாப்புன்னு ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அக்கினி மதிலின் பாதுகாப்பு இருக்கிறதுனால சோதனைகள் வரலாம், ஆனா எதுவும் உங்களை பட்சிக்க முடியாது. அது பட்சிக்கப்பட்டு போகும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இது வரைக்கும் சத்துரு நோய், ஒரு சத்துரு பெரிய நோய் எழும்பி வந்திருக்கலாம். தரித்திரம் உங்க வாழ்க்கையில ஒரு சத்துரு போல எழும்பி வந்திருக்கலாம். ஒரு கவலை, கஷ்டம், பிரச்சனைகள் எழும்பி வந்திருக்கலாம். ஆனா அது பட்சிக்கப்பட்டு போகும் இயேசுவின் நாமத்தில். உங்களை ஒன்றும் பட்சிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அப்பா, நாங்க உங்க பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம், உங்க நிழலுக்குள்ள இருக்கிறோம் ஆண்டவரே. எதுவும் எங்களை பட்சிக்க முடியாது. அது பட்சிக்கப்பட்டு போகும். எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருக்களும் பட்சிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில். ரீபாபா ஷதலரபா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் முன்னால போனா சும்மா முன்னால போறதில்ல. உங்க முன்னால போறாருன்னா உங்களுக்கு முன்னால இருக்க எல்லா கோணலையும் அவர் செவ்வையாக்கிட்டு தான் போறாரு. சும்மா போக மாட்டாரு. எதுக்கு அவர் முன்னால போறாருன்னா, முன்னால என்ன கோணல் இருக்கு, எதெல்லாம் கரடா இருக்கு, அதெல்லாம் சமமாக்கிட்டு தான் அவர் முன்னால போறாரு. எல்லாத்தையும் நேராக்கிட்டு தான் முன்னால போறாரு. நமக்கு அப்படிப்பட்ட தகப்பன் தான் இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். அப்பா, நன்றி சொல்றோம்ப்பா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கு,
இருக்கிறோம், அவருடைய மறைவில் இருக்கிறோம். ஓ ரிபபப ஷதல கதியதரபரபா. உங்களுக்கு ஏதாவது இந்த பிரச்சனைகள் வருதா, அவரே உங்க தஞ்சமா மாறுறாரு. ஏசு ராஜா உங்க தஞ்சமா மாறுறாரு. ஏசு ராஜா அவரே உங்க கோட்டையா மாறுறாரு. ஏசு ராஜா அவரே உங்க துருகமா மாறுறாரு. அப்பா நன்றி நன்றி. நீங்க தான் ஆண்டவரே எங்களுடைய தஞ்சம், நீங்க தான் கோட்டை, நீங்க தான் எங்களுடைய பலன். உங்களுடைய பலவீனம் வருதா, ஒருவேளை உங்களுக்கு பலவீனம் வந்தா கூட உங்களுடைய பலனா இயேசுவே மாறுறாரு. உங்களுடைய பலனா இயேசு ராஜா உங்க பலனா மாறுறாரு. ஓரிய பலர சகதரபா. உங்களுடைய தரித்திரமான நிலைமைகள் இருக்கா, இயேசுவே உங்களுடைய ஆசீர்வாதமா மாறுறாரு. ஏன்னா நம்ம எங்க இருக்கோம்னா அவருடைய நிழல்ல இருக்கிறோம், அவருடைய செட்டைகளின் மறைவில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன அந்த இடத்துல வந்தாலும் பலவீனம் வரலாம், நோய் வரலாம், அவரே உங்க பலனாவே மாறிடுறாரு. இதை விட ஒரு பெரிய சாக்கியம் ஏதாவது இருக்கா? அப்பா நீங்களே எங்க பலனா மாறுவதற்காக நன்றி. நீங்களே இயேசுவே எங்க ஆசீர்வாதமா மாறுவதற்காக நன்றி. அவரே உங்க ஞானமா மாறிடுறாரு. எனக்கு ஞானம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இயேசுவே உங்க ஞானமா மாறிடுறாரு. ஓ ரபா ரபா. இந்த பிரச்சனையில இருந்து யார் என்ன வெளியே கொண்டு வருவான்னு நினைக்கிறீங்களா? இயேசுவே உங்களுடைய மீட்பரா மாறிடுறாரு. அவர் தான் உங்களுடைய மீட்பு. ஓ ரபா பத ரகதல ஷேகலதி ஆந்தர பப ரகல பரபா. அப்பா உங்க பரிசுத்தம் தான் எங்க பரிசுத்தம், அவருடைய நீதி தான் நம்மளுடைய நீதி. ஓ ரியலதர ஷகதல ரபா. கஷ்டம் வருதா, கவலை வருதா, அங்க உங்களுடைய களிப்பு மகிழ்ச்சியா அவரே மாறுறாரு. அவர் தான் உங்களுடைய சந்தோஷம், அவர் தான் உங்களுடைய மன மகிழ்ச்சி. நீங்களே பலனா மாறுங்க. ஓ ரிபபா ஷதரபரபா. தேங்க்யூ 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 லார்ட். எனக்கு நேற்று நைட்டு ஜெபம் பண்ணும்போது நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணோம். அப்போ ஒரு விஷன் ஒன்று பார்த்தேன். எனக்கெல்லாம் ரொம்ப ஓப்பன் விஷன் வராது. எங்கள் சபையில் நிறைய பேர், சில பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் நிறைய விஷன் பார்ப்பாங்க. நான் ஏதாவது ரேராக தான் பார்ப்பேன். நேற்று ஜெபம் பண்ணும்போது ஒரு விஷன் ஒன்று பார்த்தேன். என்னென்னா, ஒரு நதி ஓடுகிறது, நதி ஓடுது. நதி ஓடும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கட்டை, அந்த ஒரு கட்டை அந்த நதியில் விழுந்து அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஆவியானவர் என்கிட்ட பேசினார், இங்கே பாரு, நீ எப்படி திரும்ப இருக்கணும், என் ஜீவ நதியில் விழுந்த ஒரு கட்டை மாதிரி நீ கிடக்கணும். அப்போ ஈஸியாக நான் என்ன செய்வேன்னா, அந்த நதி உங்களை எங்கே கொண்டு போகணுமோ அது பாடும் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும், ஈஸியாக போயிட்டுருக்கும். நீ கட்டையாக இருக்கணும். நீ கட்டையாக இருந்தீங்கன்னா அந்த நதி ஜாலியாக அது லெஃப்ட்டு ரைட்டு. ஏன்னா நீ நம்ம லேசாக அவர் மேலே சாஞ்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நதியில் சாஞ்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நதியில் போய் விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம எஃபர்ட் இல்லை, நம்மளுடைய போராட்டம் இல்லை, அந்த வேகத்தில் அந்த கட்டை நம்மளை தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். இதில் ஏன் வேகம் இருக்கா? இல்லை, அந்த நதி தான் வேகமாக போயிட்டுருக்கே. ஸோ அந்த நதியில் அந்த கட்டை அடிச்சுக்கிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்கெங்கெல்லாம் அந்த கட்டையை கூட்டு போகணுமோ, எந்தெந்த நாடுகளுக்கு கூட்டிட்டு போகணுமோ, எந்தெந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகணுமோ அதை அந்த நதி பார்த்துக்கும். ஆனால் அதே நதியில் கல் மாதிரி ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க, பாறாங்கல் மாதிரி ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை வெள்ளம் வந்தாலும் அந்த கல்லெலாம் பார்த்திங்கன்னா அங்கேயே தான் இருக்கும். எத்தனை பெரிய வெள்ளம் வந்தாலும் அந்த வெள்ளம் முடிஞ்சு போனோன்னா பாருங்கள், அந்த பாறாங்கல் அங்கேயே தான் இருக்கும். ஸோ ஆண்டவர் என்கிட்ட பேசினாருங்க, பாரு, நீ வர நதியில் விடப்பட்ட ஒரு கட்டை மாதிரி இருந்தினா நான் சொன்னேன், ஆண்டவரே, நான்லாம் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை, இதெல்லாம் நான் திட்டம் பண்ணவே இல்லை, என்னென்னமோ நடக்குது, ஏதேதோ நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியவும் இல்லை, ஆனால் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு நான் சொல்லும் போது தான் இதை ஆண்டவர் எனக்கு சொன்னார், அமைதியாக இரு, நதியில் இரு, கட்டையாக இரு, நான் பார்த்துக்கிறேன், நான் உன்னை கூட்டிகிட்டு போய்க்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் இல்லை, நீ மிதக்க மட்டும் செய்யும், முழுகி கல்லாக போயிடாத, உன் ஹார்ட்டை லேசாக வச்சுக்கோ, உன் ஹார்ட்டை லேசாக வச்சுக்கோ, ஹார்டாக்கிடாத, வேறு எதையாவது கொண்டு ஃபில் பண்ணிடாத, சிந்தனையில் கண்டதையும் போட்டு ஃபில் பண்ணி வெயிட் ஆகிடாத, வெயிட்டான கட்டை ஆகிடாத, வேணாம், லேசான கட்டையாரு, நான் உன்னை கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் அடிச்சுட்டா என்ன ஆகுங்க, அது போகிறது கொஞ்சம் ஸ்பீடு ஸ்லோவாகிடும். ஆனால் எவ்வளோ லேசாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னம்மா ஆகும், ஈஸியாக நம்மளை ஆவியானவர் கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா. அதே மாதிரி இன்னொரு வசனம் பாருங்கள், மத்தேயு 13வது அதிகாரத்தில், இங்கே பாருங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள்.
இது சாதாரண மாவு. இது என்னது? புளித்த மாவு. இது இது வந்து இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஸ்திரீ என்னங்க பண்ணா படிங்க சிஸ்டர், அடக்கி வைத்தாள். இப்போ நான் அடக்கிறேன், இதில் அடக்கி இதை அப்படியே பிசைகிறேன். பிசைஞ்சு 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 நல்லா பிசையணும் பாருங்க. இதை நல்லா பிசைஞ்சிட்டு சரி இப்போ இந்த மாவை ரெண்டாக பிரிக்க முடியுமா? இப்போ என்ன ஆயிடுச்சு? இது ஒரே மாவு ஆயிடுச்சு. இன்னைக்கு இப்படி தான் நம்ம ஆயிட்டோம். ஆண்டவரும் நம்மளும் ஒன்றா சேர்ந்த பரலோக ராஜ்யன்றது என்ன தெரியுமா? இதுதான் கிறிஸ்துவை போல் நாம் மாறுவது தான். நாமும் கடவுளும் ஒன்றா சேர்ந்துட்டு இன்றைக்கி என்ன தெரியுமா ஆயிடுச்சு? இப்போ இந்த மாவில் நீங்கள் எத்தனை சப்பாத்தி சுட்டாலும் ஒரே டேஸ்ட்டு தானே வரும். இந்த மாவோடைய தன்மையெல்லாம் அந்த மாவுக்கு வந்துடுச்சு இல்லை? ஏன்னா புளிச்சிடுச்சு. இந்த வேர்ட் ஆஃப் காடு, தேவனுடைய பிரசனம் என்னம்மா பண்ணுது? இப்படி தான் நம்மளை மாற்றுது. இப்போ நம்ம என்னம்மா ஆகணும்? அவரோடு பசைய அவர் நம்ம அவர் அப்படின்னு ஒன்றா சேர 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 நடக்கிற அற்புதம் தாங்க இது. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வரான் சாத்தா வந்து பார்க்குறான், என்ன வந்து ஆமாம் இங்கே பீட்டர் எல்விஸ்னு ஒரு ஆள் இருந்தார் எங்கே அப்படின்னு வந்து பார்ப்பான். இதை பார்ப்பான், என்னடா இது, ஏங்க இது ஜீசஸுங்க, இவர் ஜீசஸ் தான். இவரை கேட்கல பீட்டர் எங்க அப்படின்னா, பீட்டர் தான் இவரோட கலந்துட்டான்ப்பா, ஒன்றா ஆயிட்டான், ஒன்றா கலந்துட்டான். அவன் ஒரே இதாக ஆயிட்டான். அவரும் கடவுளும் இப்போ பிரிக்கவே முடியாது, அவரோட கலந்துட்டான். அதான் சொன்னார் பார்த்தீங்களா, நான் செடி நீ கொடி, என் மேலே நீ படர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் அந்த செடியை கொடியை போய் பாருங்களேன். பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, எது செடி எது கொடினே தெரியாது, அது மேலே படர்ந்து இருக்கும். இது செடியோட இலையா இல்லை அது கொடியோட இலையா அப்படின்னு நம்ம நினைப்போம். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி தான் ஆண்டவரோட சேர 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 ஒன்றா ஆக மிங்கிள் ஆக என்னமாயிடும், அவன் நம்ம வந்து சிரிச்சா அவன் சாத்தான் பார்ப்பான், என்னடா நேற்று இவன் சிரிச்சான், பீட்டர் சிரித்த மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு சிரிக்கிறான், இயேசு சிரிக்கிற மாதிரி இருக்குது. நேற்று இவன் பேசினான், இவன் தான் இப்படி ஆயிட்டான் பாருங்க. நேற்று இவன் பேசுனது வேற மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தா இயேசு மாதிரி பேசுகிறான், இயேசு மாதிரி பார்க்குறான், இயேசு மாதிரி வாழ்கிறான். அப்போ அதுதான் அந்த பேதுரு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன் அந்த பலத்தை காற்று வீசிச்சு நான் அதை சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப் கூட என்ன வேணால் நம்ம பண்ணிடலாம். போட்டில் இருந்துட்டோன்னா பிரச்சனையே இல்லை. பிரச்சனையே இல்லை. போட்டை விட்டு தண்ணி மேலே காலை வச்சுட்டோம், அவனுக்கு தெரியும் இந்த இயேசு கிறிஸ்து நடந்ததே நம்மளால் ஒரே ஒருத்தவர் இந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப்குள்ளே வந்து நம்மளை பாடாப்படுத்திட்டாரு. இங்கே ஆளாளுக்கு எழும்பிட்டாங்க, ஆளாளுக்கு இயேசு கிறிஸ்துவாக மாறிட்டாங்க. நம்ம கதை கந்தல். அதை தடுக்கிறதுக்கு அவன் என்ன வேணால் செய்வான், எது வேணால் பண்ணுவான். எவ்வளவு போராட காலை வச்சதுக்கப்புறம் அதில் இருக்கும் எதிர்காற்று தான் வீசி கொண்டுருதுன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் காலை வச்சு நடந்து போகும்போது என்ன தெரியுமா இருக்கும், பலத்த காற்றுன்னு இருக்கும். ஒரு காரியத்தில் எடுத்து நீங்கள் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி ஆகிடும். எதிர்காற்றானது பலத்த ஆனால் என்ன தெரியுமா, எல்லாமே இருக்க தான் செய்யும். அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறான் பார்த்தீங்களா, அந்த பலத்த காற்று வந்து பார்க்கும் ஒரு நாள், எங்கப்பா இங்கே இருந்த பீட்டரை காணோம், இந்த சிஸ்டரை காணோம், அந்த பிரதரை காணோம், எங்கே போனாங்க அப்படின்னு தேடும். ஐயோ இவன் என்னப்பா இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டான், அவன் அவருக்குள்ளே மாறிட்டான், இவன் ஒன்றா ஆயிட்டான். இப்போ இவங்கிட்ட நம்ம பாச்சா பலிக்காது. அவர் அந்த டெம்டேஷனில் ஜெயிச்சார் பாருங்க. அப்புறம் அவன் சில காலம் அவரை விட்டு விலகி இருந்தான், அவனை விட்டு போயிட்டான். இவர்கிட்ட நம்ம பாச்சா பலிக்காது. எங்கெல்லாம் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எங்கே பலமாக இருக்கீங்களோ, எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, அவன் வந்து இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் என்ன இருக்கான், அவனுக்கு தான் வலிக்கும் இல்லையா, அவன் மோத மாட்டான். அவன் ரொம்ப ஞானமான ஆள் தான். நீ இங்கே ஸ்ட்ராங்காக இருக்க, உன்கிட்ட மோதுனா நீ விழ மாட்டேன்னு தெரியும். நீ எங்கே பலவீனமாக இருக்கியோ அங்கே மோதி பார்ப்பான். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மாறிட்டோன்னு வச்சுக்கோங்க லைஃபு. நம்மளும் ஆண்டவரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா மாறுற வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோன்னா அவன் நடந்தா இசைக்கான சொல்கிற மாதிரி தான் இயேசுவை போல் முழுவதும் நாம் இயேசுவை போல் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. அடுத்தது பார்ப்போம். மத்தேயு 13:44. அன்றியும்
பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொல்லுகிறான். ஹல்லேலூயா. அங்கே பாருங்கள், இதை நான் கனவுல பார்த்தேன். இந்த செவ்வாய்க்கிழமை எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லாம் எடுக்கிறேன், என் காசெல்லாம் எடுக்கிறேன், எல்லாத்தையும் எடுக்கிறேன், என்கிட்ட இருக்கிற எல்லா மணியை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஒரு காயின், இவ்வளோ பெரிய ஒரு காயின் வந்து அவர் எனக்கு கொடுக்குறாரு. அதை நான் கனவுல பார்த்தேன். அப்போ நான் காலைல ஏஞ்சி சொன்னேன், குட்டி, ஆண்டவர் வந்து கோல்டு ரேட்டெலாம் கொஞ்சம் அதிகமாக போகிறனால நம்மளை கோல்டு காயின் வாங்கி வைக்க சொல்கிறாரு பாருக்கு அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு சிரிச்சிட்டு போயிட்டேன். மதியானம் ஆகும்போது தான் எனக்கு தெரியல. அப்போ அடடா, என்னடா அது வசனம் இருக்குதுடா, நான் என்ன கனவு கண்டேன், எனக்குரியதெல்லாம் எடுக்கிறேன், என் பணத்தை எடுக்கிறேன், என் பர்ஸில் இருக்கிற பணத்தை எடுக்கிறேன், என் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுக்கிறேன், எல்லாத்தையும் கொண்டு போகிறேன், கொண்டு போய் கொடுத்து ஒரு காயினை வாங்குறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அது மாதிரி எல்லாவற்றையும் அதாவது சுயம், நம்ம ஐயா அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன பேசுவாங்க, நம்ம வந்து விடுறது என்ன தெரியுமா, உடனே நமக்கு மைண்டில் என்ன வந்துடும், மணி மாத்திரம் இல்லை, நமக்குரிய எல்லா மாம்ச எண்ணங்கள் எல்லாத்தையும், நம்ம புத்தி சொல்கிறது எல்லாத்தையும் விடுறோம். எல்லாவற்றையும் பேதுரு சொன்னார் பாருங்க, எல்லாவற்றையும் விட்டு உங்கள் பின்னாடி வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு. எல்லாவற்றையும் விட்டால் ஒன்று கிடைக்குதுங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க, வருது. எல்லாவற்றையும் விடும்போது ஏதோ ஒன்று கிடைக்கும். ஆண்டு எல்லாத்தையும் விடு அப்படின்னா அது ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாரு. மீனை பிடிச்சா, நீ மீனை பிடிக்க மாட்டேன், மனுஷனை பிடி அப்படின்னாரு. ஸோ எல்லாத்தையும் விடு அப்படின்னும் போது நம்ம இதை விட்டுட்டா ஆண்டா இப்போ ஏதோ பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் சொன்னது தான், பிடிச்சிக்கிட்டே இருக்கோம், அதை விடுப்பா. இல்லாண்டவர், இது வெள்ளி, 1 கிலோ வெள்ளி, ஆட விட்டாதாண்டா 10 கிலோ தங்கம் தரலான் இருக்கேன், நீ இது வெள்ளி இது பிடிச்சிட்டுங்க. ஆண்டவர், இந்த வெள்ளியை விட்டுட்டு நான் என்ன ஆண்டவரே செய்வேன், இந்த வெள்ளி தான் நம்பி இருக்கிறேன், இந்த வெள்ளி தான் என் பொழப்பு, இதுதான் என் கை, நீ இந்த வெள்ளியை நான் எப்படி விடுவேன். ஆண்டு விடுடா, உனக்கு புதையலை தரேன், புதையல் வச்சிருக்கிறேன், பொக்கிஷம் வச்சிருக்கிறேன்டா, விடுடா அதை அப்படின்னுவாரு. அப்புறம் நம்ம விடாமல் இருந்தால் எதுக்கு, ஒரு ஸ்டிக்கை வச்சு கையில் டப்புன்னு அடித்து விடாதவங்களை வந்து கீழே விட வச்சுட்டு எதுக்கு. அவர் விடுன்னு சொல்லும் போது விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கையில் டக்குன்னு கொடுத்துருவாரு. விட வேண்டியதை விட்டா, பிடிக்க வேண்டியதை பிடிச்சிடலாம். நம்ம கையில் எதையும் பிடிச்சிட்டு இல்லை ஆண்டவர் நான் விட மாட்டேன் ஆண்டவர் அப்படி இல்லை, விட்டுறணும். விட்டுட்டு பாருங்கள், கையில் ஒன்று கிடைக்கும். வெறுங்கையாக விட மாட்டார் யாரையும் ஆண்டவர். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் வெறுங்கையாக விட மாட்டார், கையில் கொடுப்பார். ஆமென். விட்டால் தானே கிடைக்க போகுது. ஆமென். இங்கே பாருங்கள், அடுத்தது இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். மத்தேயு 13வது அதிகாரம் 47வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. நான் இன்னொன்று சொல்லட்டுமா, வாரிக்கு போகிறீங்க, நீங்களாம் வாரி கொள்ளுவீர்கள். யாரெல்லாம் கை சொல்லுங்க, வாரி கொள்ளுவீர்கள். இது வரைக்கும் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வாரி கொள்ள போகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் வலையெல்லாம் வீசின நாட்கள் உண்டு, வலையை எங்கெங்கேயோ வீசி பார்த்தீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ இந்த பரலோகம் ஒரு வலை இருக்குது, ஒரு வலை. அந்த வலை என்ன தெரியுமா, பரலோக ராஜ்யத்தின் வலை. இந்த வலையை ஆண்டவர் சொல்கிற இடத்துல நீங்கள் வீசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு என்ன நினைக்கிறோம், அவர் கொஞ்சம் பணக்காரர், அங்கே வீசி பார்க்கலாமா, இல்லை இங்கே வீசி பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு, நான் சொல்கிற இடத்துல வீசு. அங்கே சகல என்ன வசனம் பாருங்களே, சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்க. உங்கள் வலையில் வாரி கொள்ளுவீங்க. உங்களுக்கு ஒரு வலை இருக்குது, உங்களோட வலைகள் நிரம்பும். அந்த வலையில் என்னமா செய்வீங்க, வாரிக்குவீங்களாம். தமிழில் தான் அழகாக இருக்குது பார்த்தீங்களா, என்ன வாரிக்கொள்வோமா சொல்லுவாங்க. இந்த தமிழில் ஏதாவது என்னத்த வாரிக்கிட்டு போகிறான் அப்படின்னு, உண்மையுமே நம்மளை வாரிக்கொள்ள போகிறோம், வாரி கொள்ள போகிறோம். ஏமே நீங்கள் பாருங்கள், அதை தான் நம்ம போட்டில் பார்ப்போம். லூக்கா இடங்களை லூக்கா 5 இது சொல்லி நான் முடிக்கிறேன். அப்பொழுது கடற்கரையில் நின்று 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள். நீங்கள் நிறைய பேர் உங்கள் வலையை அலசிக்கிட்டு இருக்கீங்க.
வலையில் ஒன்றும் கிடைக்கல பிரதர். எதுக்காகன்னு தெரியாது, ஏதோ ஒன்று அது ஊழியமாக இருக்கலாம், உங்களுடைய ஃபைனான்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம். ஏதோ ஒன்று, அது உங்களுக்கு தானே தெரியும். ஏதோ ஒன்றில் ரொம்ப நாளாக வலையை வீசி பார்க்குறீங்க, அது கிடைக்கவே மாட்டேங்குது, ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேங்குது. கடைசியாக இப்போ என்ன தெரியுமா ஆகுது, அதை அலசி இதில் ஒன்றுமே கிடைக்கல, போய் பார்த்தாச்சு, நைட்டு ஃபுல்லாக அலைஞ்சாச்சு, ஒன்றுமே இல்லை, இந்த வலையை சுருட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் போயிட்டீங்க உங்கள் லைஃப்பில். வீசி பார்த்துட்டேன் பிரதர், நைட்டு ஃபுல்லாக வீசியாச்சு. வீசி கை எப்படி வலிக்கும் தெரியுமா? வலையை வீசினா நான் பார்த்துருக்குறேன். வலையை வீசுறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஷோல்டர் ரொம்ப பெயினாக இருக்கும். மீனவர்களுக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க, அதை வீசி நீங்களாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு, அவங்க என்னம்மா செய்கிறாங்க, கடைசியாக நம்பிக்கை இழந்து சுருட்டி அலசிக்கிட்டு இருக்காங்க. அலசி சுருட்டி வைக்க போகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் வீசி சோர்ந்துட்டீங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் கிடைக்காது, நான் அலசி சுருட்டி வைக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கீங்க. ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு, அங்கே சொல்கிறாரு பாருங்க, பேதுருக்கு என்ன சொல்கிறாருன்னா, சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். நீங்கள் நிறையா வாட்டி போட்டிருக்கீங்க. அன்னைக்காவது பேதுரு ஒரு நாள் இரவு போய் போட்டார். ஆனால் நம்ம எவ்வளவு நாள் வீசிக்கிட்டு இருக்கிறோம் வலையை, எவ்வளவு நாள், ஒவ்வொரு நாளும் வீசுகிறோம், வீசி பார்க்குறோம், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. பேதுரு சொன்னார், அந்த ஜீசஸ்ன்ற ஒரு மூவியில் அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க. எப்படி நான் சொல்லுவார்னா, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்னு அவர் சொல்லி முடித்த உடனே ஜீசஸ் அவரை பார்ப்பார், இவர் ஜீசஸ் ஃபேஸை பார்ப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வசனமே பார்த்தீங்கன்னா அது அந்த கேப், அவர் ஃபெயிலியரை சொல்கிறாரு. ஒன்றும் அகப்படலை, நான் முழுவதும் பார்த்துட்டேன், ஒன்றும் அகப்படலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா நான் போகலை அப்படின்னு அர்த்தம். முடிக்கிறாரு. முடித்த சீனில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜீசஸ் மூவியில் ஜீசஸ் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்தவொன்னு ஒரு கில்ட்டி கான்சியஸ் மாதிரி அவருக்கு ஆகிற மாதிரி காட்டிட்டு அவர் சொல்கிறார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஒன்று அவர் வார்த்தையில் நம்ம எந்த அளவு நிரம்பி ஆண்டு எங்கே சொல்கிறாரோ, இது வரைக்கும் அவர் எங்கே போட்டாருன்னு தெரியாது. ஆனால் இப்போ ஆண்டவர் எங்கம்மா சொல்கிறாரு, நீ போட்டதெல்லாம் தப்பு இல்லைப்பா, நீ போட்ட இடம்தான் தப்பு, நீ ஆழத்தில் போ, அங்கே போய் நீ போட்டு பாருன்றாரு. ஒரு அடுத்த லெவல் கொடுக்குறாரு. அவங்க போகும்போது பாருங்கன்னா அந்த படியை அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். இங்கே பாருங்கள், இந்த நாள் வரையிலும் உங்கள் வலையில் ஒரு மீன் கூட சிக்காமல் இருந்துச்சுல, இப்போ என்னம்மா நடக்க போகுது, உங்கள் வலைகள் கிளியிற மாதிரி உங்கள் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி, சார் அக்கௌண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது பணம், இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நிரம்பி வலியுது. ஆமாம், பீரோ ஒன்று வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு பீரோ வாங்குற மாதிரி இருக்கும், பீரோ ரொம்புதுங்க முடியல. அதான் 2-3 அக்கௌண்ட்டு, 2-3 பேங்க் அக்கௌண்ட்டு சொல்லுவாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே வச்சிட்ருக்கீங்க, இவ்வளோ மணிலாம் வச்சு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடாது, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், உங்கள் மனைவி பேர்லேயே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் அதிகமாச்சுன்னா இதெல்லாம் பேங்க் தருகிற ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுதாங்க. என்னாச்சுன்னா வலையில் ஒன்றும் இல்லாத வலைங்க, போய் வீசி பார்க்குறாரு, வலை எம்டியாக தான் வருது. நிறைய பேர் வாழ்க்கை அப்படி தான். போய் பார்த்தீங்க, அது எந்த பிரச்சனையோ ரொம்ப நாளாக ஒரு இஷ்யூவில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோர்ட்டு கேஸுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு தீர்வே வர மாட்டேங்குது, தீர்வே இல்லைங்க, இதுக்கு ஒரு தீர்வே இல்லை அப்படின்றீங்களா, என்ன நடக்க போகுது, உங்கள் வலை கிளியிற மாதிரி வரப்போகுது, உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அப்படி வரப்போகுது. கூட இருக்கிறவங்களாம் கூப்பிடுவீங்க, ஐயா வாங்க வாங்க வாங்க,
பணத்தை அள்ள முடியல, வந்து அள்ளுங்க. சுகத்தை அள்ள முடியல, அள்ளுங்க. எல்லாரையும் அப்படி போட்டு நிரம்பியது. அதனால தான் அங்கே நம்ம பார்க்குறோம், அந்த மத்தேயுல 13 பாருங்களேன், வசனம் என்ன சொல்லுதுன்னா 47, அன்றியும் பரலோகராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது, அது நிறைந்த போது. நிறைந்து, அது ஆண்டவர் சொன்னார், அது நிறைந்த போது. இது வரைக்கும் எம்டியாக இருந்ததெல்லாம் நிரம்புதுங்க, நிரம்பி வலியும். அது நிரம்பிய போது எங்கே பாருங்க, வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் தோல்வி இல்லை, எப்போ பார்த்தாலும் குறை, இப்படியெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. உங்கள் மைண்டு சொல்கிறத நம்பாதீங்க. கையில் பணம் இல்லை, நீ சாகிற வரைக்கும் பணம் இல்லாமல் தான் சாவ போகிற, நம்பாதீங்க. மைண்டு சொல்லும், சாத்தான் சொல்லுவான், நீ குறைவில் இருக்கிற அளவுதான், நீ கடைசி வரைக்கும் இப்படி தான். இந்த வியாதி வந்துருச்சுலப்பா, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லையா, கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும் உன் வாழ்க்கை, ஒரு முன்னேற்றமும் வராது அப்படின்னு நம்ம மாம்ச சிந்தை சொல்லுவோம், இல்லை சாத்தான் சொல்லுவான். அப்படி இல்லைங்க, உங்கள் போட்டு நிரம்பும். ஹல்லேலூயா. உங்களோட அக்கௌண்ட்டு நிரம்பும், உங்களுடைய சுகம் நிரம்பும், உங்களுடைய சந்தோஷம் நிரம்பி வழியும், உங்கள் சமாதானம் நிரம்பி வழியும், எல்லாமே நிரம்பி வழிய போகுது. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எம்டியாக இருக்குது, அது ஒன்று ட்ரையாக இருக்குது. அந்த வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பாருங்கள். எல்லாம் எம்டியாக இருக்கிறது நிரம்பி வழியுது, நிரம்பி 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 வலிஞ்சு ஓடுது. என் ஆண்டவர்கிட்ட மட்டும், ஆண்டவர் இந்த வலை நிரம்ப மாட்டேங்குது, நீங்கள் அந்த வலியை நிரப்பி காட்டிடுவார். இந்த போட்டு நிரம்ப மாட்டேங்குது அப்படின்னா போட்டு நிரம்பி வலியை காட்டிடுவார். அந்த போட்டை இழுக்கிறதுக்கு 4 பேர் தேவை, அப்படி செஞ்சிடுவார், எக்ஸ்ட்ராடனரியாக செஞ்சிடுவார். நீங்கள் 2 பெட்ரூம் வீடு கேட்டால் அவர் உங்களுக்கு 20 பெட்ரூம் ரூம் வீடு கொடுப்பார். நீங்கள் கேட்டதை கொடுக்க மாட்டார். ஆண்டவர், நான் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் கேட்டதை கொடுக்க மாட்டார், நீங்கள் கேட்டதுக்கு மேலே கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம கேட்குறது, ஆண்டவரே எனக்கு இது அதுன்றீங்களே, அதுக்கு, ஏன்னா அதுக்கு நீங்கள் தான் சாட்சி, நீங்களே சாட்சி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதை கொடுத்தாரா, கேட்டதுக்கு மேலே கொடுத்தாரா? கேட்டதுக்கு மேலே கொடுத்தாரு. இப்பயும் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம்ல, இதுக்கும் மேலே கொடுப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாமா?